விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ஆடி முதல் வெள்ளி அம்மன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். தொழிலதிபரிடம் 33 லட்சம் ரூபாய் மோசடி. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கைதான மோசடி மன்னன். ஜன்னல் வழியாக மாணவியை படம் பிடித்த வாலிபர் கைது. மரக்காணத்தில் பரபரப்பு. பெரிய முதலியார் சாவடியில் திடீர் கடல் சீற்றம். தங்கும் விடுதிகள் சேதம். இனி விரிவான செய்திகள். ஆடி முதல் வெள்ளியையொட்டி கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பூரம், ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, ஆடி தபசு, ஆடி நிறை புத்தரிசி விழா, ஆடி கலப பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதில் ஆடி வெள்ளி மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இந்நாளில் பெண்கள் அதிகாலை முதலே அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்துவர். அதன்படி இன்று ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்பதால் அனைத்து அம்மன் கோவில்களிலும் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பெண்கள் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தொழிலதிபரிடம் 33 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுவையில் ரியல் எஸ்டேட் செய்து வந்தவர் கோவிந்தராஜ். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையை சேர்ந்த காளிதாஸ் என்பவர் கோவிந்தராஜுக்கு அறிமுகமாகியுள்ளார். தொடர்ந்து கூடுவாஞ்சேரியில் உள்ள இடம் ஒன்றை வாங்குவது தொடர்பாக கோவிந்தராஜிடம் காளிதாஸ் அடிக்கடி சந்தித்து பேசி வந்துள்ளார். அப்போது அந்த இடத்தின் மதிப்பு 10 கோடி என்றும் அதற்கு வங்கியில் கடன் வாங்கி தருவதாகவும் காளிதாஸ் கூறியுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு வங்கி செலவிற்காக 33,75,000 ரூபாய் பணத்தை காளிதாசிடம் கோவிந்தராஜ் கொடுத்துள்ளார். அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட காளிதாஸ் வங்கியில் கடன் வாங்கி தராமல் ஏமாற்றி வந்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் கோவிந்தராஜ் இது குறித்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு காளிதாஸ் மதுரையில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து பாபுஜி தலைமையிலான போலீசார் மதுரையில் முகாமிட்டு நேற்று காளிதாஸை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் காளிதாஸ் சென்னையை சேர்ந்தவர் அல்ல, சிவகாசி மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்தவர் என தெரிய வந்தது. இதேபோல பலரிடம் மோசடியில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் காளிதாஸை புதுவைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த உள்ளனர். ஜன்னல் வழியாக மாணவியை படம் பிடித்த மீனவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை சேர்ந்த 16 வயது சிறுமி அங்குள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டில் படித்துவிட்டு தூங்கச் சென்றுள்ளார். அப்போது அவரது வீட்டிற்கு அருகில் வசிக்கும் ஐயப்பன் என்பவர் மாணவி வீட்டு ஜன்னல் வழியாக தனது செல்போனில் மாணவியை படம் பிடித்துள்ளார். இதனை பார்த்த மாணவி கூச்சலிடவே அங்கிருந்து செல்போனுடன் ஐயப்பன் தப்பி ஓடியுள்ளார். இது குறித்து மாணவியின் தாயார் மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் ஐயப்பனை பிடித்து விசாரணை நடத்தினர். இதனையடுத்து அவரது செல்போனை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது மாணவியை ஐயப்பன் ஆபாசமாக போட்டோ எடுத்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மரக்காணம் போலீசார் ஐயப்பன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஐயப்பனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரிய முதலியார் சாவடியில் திடீரென்று ஏற்பட்ட கடல் அரிப்பு காரணமாக விடுதிகள் சேதமடைந்தன. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பெரிய முதலியார் சாவடி பகுதியில் நூற்றுக்கணக்கான தங்கும் விடுதிகள் உள்ளன. அங்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து அறை எடுத்து தங்குவது வழக்கம். இதில் பெரும்பாலானோர் கடற்கரை ஒட்டியுள்ள விடுதிகளில் அறை எடுத்து தங்கி தங்களது பொழுதை போக்கி வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலை முதல் திடீரென்று கடல் நீர் 20 மீட்டருக்கு உட்புகுந்தது. இதனால் பெரிய முதலியார் சாவடி கடற்கரை ஓரத்தில் இயங்கி வந்த தங்கும் விடுதிகளுக்குள் கடல் நீர் உட்புகுந்தது. இதனால் மண்ணரிப்பும் ஏற்பட்டது. மேலும் பெரிய முதலியார் சாவடி கடற்கரை பகுதியில் உள்ள ஒரு சில கெஸ்ட் ஹவுஸின் கான்கிரீட் பில்லர்கள் வெளியில் தெரிந்தது. மற்றொரு கெஸ்ட் ஹவுஸின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. ஆரோபீச் பகுதியில் வைத்திருந்த மீன் உணவக கடைகளில் கடல் நீர் உட்புகுந்தது. இதனால் பொருட்கள் கடல் நீரில் இழுத்துச் செல்லப்பட்டது. பெரிய முதலியார் சாவடி கடற்கரை பகுதியில் ஏற்பட்ட திடீர் கடல் சீற்றத்தால் கடலில் குளித்த சுற்றுலா பயணிகளை கடலோர காவல் போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள டெம்போ நிறுத்தத்தில் போக்குவரத்து போலீசார் டெம்போக்களில் அதிரடி சோதனை நடத்தினர்.
புதுச்சேரி நகர பகுதியில் 100க்கும் மேற்பட்ட டெம்போக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. சில டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி கவனக்குறைவாக வாகனங்களை இயக்கி பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும், அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்வதாகவும், வாகனங்களை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் போக்குவரத்து காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் சென்றன. இதனையடுத்து புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள டெம்போ நிறுத்தத்தில் 20க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுகிறார்கள், ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்கள் சரியாக உள்ளனவா, மது அருந்திவிட்டு வாகனம் இயக்குகிறார்களா என்பது குறித்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயக்கப்பட்ட 2 டெம்போக்களுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். மேலும் அனைத்து டெம்போ ஓட்டுநர்களுக்கும் உரிய ஆவணங்களுடன் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த மாணவர்களின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி திருக்காஞ்சியிலிருந்து தவளக்குப்பம் செல்லும் சாலையில் பள்ளி மாணவர்கள் 3 பேர், இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் செல்லும் நபர் ஒருவர் என 4 பேர் ஒரே இருசக்கர வாகனத்தில் சாலையில் வேகமாக சென்றனர். வாகனத்தை ஓட்டும் நபர் மற்றும் பள்ளி மாணவர்கள் 2 பேர் பின்னே உள்ள சீட்டில் அமர்ந்தபடியும், மற்றொருவர் இருசக்கர வாகனத்தின் பின்பு கால் வைக்கும் பகுதியில் நின்றபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். இதனை சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்ட நிலையில் அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மாணவர்கள் ஆபத்தை உணராமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவர் வேன் மோதி உயிரிழந்த நிலையில் புதுச்சேரியில் ஆபத்தை உணராமல் பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று விபத்து ஏற்படுவது தொடர்கதையாகியுள்ளது. எனவே இதனை தடுக்க போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது. பட்டானூரில் நடைபெற்ற ஜெகநாதர் ஆலய தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே தமிழக எல்லை பகுதியான பட்டானூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் உலக புகழ்பெற்ற ஒடிசா மாநில பூரி ஜெகநாதர் ஆலயத்தை போலவே ஆண்டுதோறும் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் தேர் திருவிழாவை முன்மாதிரியாக கொண்டு நடைபெறும் இவ்விழாவில் ஸ்ரீ ஜெகநாதர், அவரது அண்ணன் ஸ்ரீ பலராமர் மற்றும் தங்கை சுபத்ரா ஆகிய 3 பேரும் பல வண்ண பட்டாடைகள் மற்றும் மலர் அலங்காரங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுடன் நகர்வலம் வந்தனர். தேர் திருவிழாவை தொடர்ந்து ஜெகநாதர் தனது அண்ணன் பலராமன் மற்றும் தங்கை சுபத்ராவுடன் அத்தை கோவிலுக்குள் எழுத்தருளி 9 நாட்கள் ஓய்வு எடுப்பது ஐதீகமாகும். இந்த நாட்களில் நடைபெறும் பஜனைகள், கீர்த்தனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆன்மீக பரவசத்துடன் வழிபாடு நடத்துவது வழக்கமாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து 10வது நாளில் மீண்டும் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தபடி ஆலயத்தை வந்தடைவர். இந்த தேர் திருவிழாவில் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல மொழி பேசும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜெகநாதரை வழிபட்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் ஆயுஷ்மான் அட்டை இலவச பதிவு செய்யும் முகாம் நடைபெற்று வருகிறது. புதுவை ஜிப்மரில் நோயில் இருந்து விடுதலை என்ற சிறப்பு பிரச்சார இயக்கம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை நடக்கிறது. ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் நெகி புறநோயாளிகள் பிரிவில் பிரச்சார இயக்கத்தை தொடக்கி வைத்து பேசினார். அப்போது அவர், சுகாதாரம் என்பது நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது மட்டுமல்ல, மக்களுக்கு தரமான மருத்துவ சேவை, நிதி பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் சுகாதார சேவைகளை உறுதி செய்வதும் ஆகும் என்று தெரிவித்தார். தகுதியான எந்த பயனாளிகளும் இந்த வாய்ப்பை இழக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். தகுதியான பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் அட்டைகள் இலவசமாக உடனடியாக பதிவு செய்து தரப்பட உள்ளது. இந்த பிரச்சாரம் தினமும் காலை 6:30 மணி முதல் 4 மணி வரை நடைபெறுகிறது. இதற்காக ஜிப்மர் வளாகத்தில் பதிவு மையங்கள் இலவசமாக அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்புக்கு உதவி தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. செண்பகா கார்ஸ் மாருதி சுசுகி திருவிழாவை அமைச்சர் சிவக்கொழுந்து தொடங்கி வைத்துள்ளார். புதுச்சேரி செண்பகா கார்ஸ் மாருதி சுசுகி நிறுவனத்தின் திருவிழா தட்டாஞ்சாவடி பகுதியில் தொடங்கியது. சிறப்பு விருந்தினராக அமைச்சர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு திருவிழாவை தொடக்கி வைத்து முதல் காரை புக்கிங் செய்த வாடிக்கையாளருக்கு காரின் சாவியை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு
செண்பகா கார்ஸ் நிறுவனத்தின் தலைவர் அசோகன் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இத்திருவிழாவில் அரினா மாடல் கார்கள் முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்கள் அதிகபட்சமாக 1,39,705 ரூபாய் வரை சிறப்பு சலுகைகளை பெறலாம். அதேபோல நெக்ஸாம் மாடல் கார்கள் முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்சமாக 2,20,000 வரை சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் ட்ரூ வேல்யூ பழைய கார்களை ஆரம்ப விலை 65,000 ரூபாய் மதிப்பிலான கார்களை ஓட்டிச் செல்லலாம். இந்த திருவிழாவில் முன்பதிவு செய்யும் அனைவர் வாடிக்கையாளர்களுக்கும் 5,000 ரூபாய் மதிப்பிலான கார் அக்சசரிஸ் இலவசமாக வழங்கப்படுகிறது. இத்திருவிழா 17, 18 மற்றும் 19 ஆகிய 3 நாட்கள் நடைபெற உள்ளது. மங்களத்தில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் கணுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு மற்றும் கோட்டைமேடு பகுதிகளில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையங்கள் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டன. புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் செயலர் ரவி பிரகாஷ், இயக்குனர் சத்யமூர்த்தி, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி, அங்கன்வாடி ஊழியர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் இந்திராணி செவிலியர் கல்லூரி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் அறிவியல் கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ள கலையரங்கில் நடைபெற்றது. கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கிய விழாவில் கல்லூரியின் நிறுவனர் ராதா ராமச்சந்திரன், முதன்மை இயக்க அதிகாரி வித்யா ரங்கராஜி, பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் மாணவர்களின் கல்வி அணிவகுப்பு நடைபெற்றது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உடலியக்க கல்லூரியின் மற்றும் துணை மருத்துவ அறிவியல் கல்லூரியின் முதல்வர்கள், துறை தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பட்டம் பெறும் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். நிறுவனர் அறங்காவலர் ராதா ராமச்சந்திரன் பட்டமளிப்பு விழாவை தொடக்கி வைத்தார். பேராசிரியர் ஜமுனா ராணி வரவேற்புரையாற்றினார். தலைமை விருந்தினராக காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டதாரிகளுக்கு தனது அறிவையும் அனுபவ நுண்ணறிவையும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் ஊக்கமளிக்கும் பட்டமளிப்பு விழா உரையை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக திருமுருகன் என்கிற முரளி கலந்து கொண்டு பட்டமளிப்பு உரையாற்றி கல்வி, கடின உழைப்பு, நேர்மை, விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை குறித்து எடுத்துரைத்தார். விழாவில் இந்திராணி செவிலியர் கல்லூரி முதல்வர் மல்லிகா கண்ணன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் ஆனந்த் வைரேல் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் ஜெயந்தி ஆகியோர் ஆண்டறிக்கை வாசித்தனர். 200க்கும் மேற்பட்ட பல்வேறு துறையை சேர்ந்த மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,065 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,04,520 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,290 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆடி முதல் வெள்ளி அம்மன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். தொழிலதிபரிடம் 33 லட்சம் ரூபாய் மோசடி. 5 ஆண்டுகளுக்கு பிறகு கைதான மோசடி மன்னன். ஜன்னல் வழியாக மாணவியை படம் பிடித்த வாலிபர் கைது. மரக்காணத்தில் பரபரப்பு. பெரிய முதலியார் சாவடியில் திடீர் கடல் சீற்றம். தங்கும் விடுதிகள் சேதம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.